ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 அக்ஷயா 665. அதுக்கு என்ன ரிசல்ட்டு? 6782. ரிசல்ட் பேட்டர்ன் வந்து 6782 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? நம்ம எப்பவுமே ரிசல்ட் வந்ததை ஒரு தடவை பார்த்துக்கணும். ஆமாம், 6728 தானே வரல, சரி மேட்ச் ஆகலை அப்படிங்கிற கடுப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுடைய கோபங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும், வின்னிங் ஆகலைங்கிற கோபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரிசல்ட்டு பேட்டர்ன் நம்மளுக்கே தேவை. அதுதான் அடுத்த நாள் இன்றைய தோல்வி நாளைய வெற்றி. சரிங்களா? வெற்றி தோல்வி அது ஒரு பக்கம் வச்சுருங்களேன். நம்ம மெயினான டார்கெட்டே நம்மளுக்கு என்ன விஷயம்னா, ரிசல்ட் பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு, நம்மளுக்கு இருக்க டென்ஷனோட ஒரு ஓரமாக எப்படி ரிசல்ட் வந்திருக்குங்கிறதையும் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கணும். 6782 6782. ஓகேவா? ஒரு வேளை இன்றைக்கி 2876ன்னு சொல்லிட்டு அப்படியே ஜிக்ஸாக்காக 876ன்னு வச்சாலும் வைக்கலாம். அது எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? 6க்கு 8, 7க்கு 7 இறங்கி 8க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு 876ன்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். இன்றைக்கி ஒரு வாய்ப்பாக இதிலேயே நான் சொல்கிறேன் இன்றைக்கி. சரிங்களா? அவங்க கெஸிங்கில் இருந்தால் நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேற்று வந்து ஏபிசி ஏசிபிசியில் வந்து நம்ம முக்கியமான நம்பராக தான் கொடுத்துருக்கோம், வேறு எதுக்குமே வாய்ப்பு இல்லை. 782க்கு நான் 240, 072, 464. அதான் எதுவுமே இல்லையாடா, அப்புறம் எதுக்குடா இதை போட்டு விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? எதுவுமே உட்கார நண்பர்களே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 782க்கு நான் 072 கொடுத்துட்டேன். சி போல் 2 மட்டும் வின்னிங் கொடுத்துருக்கேன், பாக்கி எல்லாம் அப்படியே கவுந்துருச்சு. இதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வின்வின் எப்படி கணிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதத்தில் எப்படி பேட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கலாம். இந்த 782 சரி, நம்ம எப்போவுமே கணிப்புகள் எப்படி எடுப்போம்னா, போன மாதம், அதுக்கு முன்னாடி மாதம், ஜனவரி மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம், அதுக்கப்புறம் பவர் நம்பர் வச்சு நம்ம கெஸ்ஸிங் எடுப்போம், பெண்டிங் நம்பர் வச்சு கெஸ்ஸிங் எடுப்போம். பெண்டிங் நம்பர் வச்சு கெஸ்ஸிங் வச்சு இந்த 4 நாள் எங்கேயாச்சும் உட்காந்துருக்கா? இல்லவே இல்லை. ஓகேங்களா? எங்கேயுமே உட்காரல. ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி தான் நான் கெஸ்ஸிங் எடுக்கிறது? இன்றைக்கி எனக்கு கம்மியான நம்பர் தான், என்னோடய பட்ஜெட்டே கம்மி தான், நான் கம்மியாக தான் விளாடணும். நீ என்னத்தை தான் புதுசாக கொண்டு வந்து விஷயத்த சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்லிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 18 நாள் ரிசல்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு இதுக்குள்ளேயே தான் இன்றைக்கி ரிசல்ட்டும் இருக்குது. ஓகேவா? வேறு ஒன்றுமே இல்லை. நானும் வந்து அந்த என்ன சொல்கிறது, வின்வின் அக்ஷயாவுக்கு வின்வின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஃபுல்லாகவே எடுத்து பார்த்தாச்சு. ஓகேவா? அப்படி பார்த்ததில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அது என்னன்னு தெரியுதுங்களா? அது என்னன்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இந்த அக்ஷயா 782க்கு வின்வின் என்ன அடிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நண்பர்களே நான் அதில் கண்டுபிடிச்சேன். பாக்கி எல்லாமே குழப்பம்தான். அதெல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு செலவாயிடும். அதனால் நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன். 5ஆவது மாதம் ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா 653க்கு 783 அடித்ததுக்கு 244 அடிச்சிருக்கான். ஓகேங்களா? 244 வின்வின். எப்போ? 27ஆம் தேதி மே மாதம். ஓகே, அப்போ உங்களுடைய கணிப்பில் என்ன சேர்த்துக்க போகிறீங்க? நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன விஷயம்னு சொல்லிட்டுருங்க. அதாவது முக்கியமான நம்பர் 4D, முக்கியமான நம்பர் ஏபிஎஸ்சிபிசி ஏபிசி எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவேன். நம்ம முக்கியமான நம்பரை நான் வாட்ஸ்அப்பில் தான் நான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் அவசியம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஜாயின் பண்ணிவிட்டு 1:30 மணிக்கு எல்லாத்துக்கும் நான் செட் அனுப்புவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கோடி யூடியூப் சேனல் இருக்குது. 1 கோடி யூடியூப் சேனலில் 1 கோடி விதமான கெஸ்ஸிங் போடுறாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் மேலே ஒரு தளபதி ஒருத்தர் இருப்பார்ல, யார்? கேரளா லாட்ரி டைரக்டரு. நம்ம கொடுக்குற கணிப்பு எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இது யாரும் சொன்னாங்களா சொல்லலாங்கிறது உங்கள்கிட்ட தெரியல. நான் அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நமது நண்பர்கள், அங்கே இருக்கிற நண்பர்கள் நம்மளுக்கு இந்த தகவல்கள் நம்மள்ட்ட சொன்னாங்க. இந்த கணிப்பு நான் கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நண்பர்களே. இது கணிப்பு இப்படி வரப்போகுது, இதெல்லாம் இப்படி அடிக்க போகிறாங்க, இதெல்லாம் இப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சின்ன தகவலாக சொல்லிடுறேன். நம்ம கொடுக்குற கணிப்புகள் எல்லாமே அவங்க நோட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை மாற்றுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணணும். ஏன்னா நம்ம சீக்ரெட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்மளுடைய வியூவர்ஸுக்கு சரி, சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சரி, நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் கூச்சப்படாமல் நேராக அந்த யூடியூப்புக்கு வந்து
ஜஸ்ட் அதை பார்த்துக்குங்க. கன்ஃபார்மான நம்பர் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். இன்னொரு விஷயமும் கூட, நான் சிரமப்பட்டு எடுக்கிற இந்த கணிப்புகளுக்கு நான் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி நான் ரூ. 50 அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறேன். இன்னொரு விஷயமே நீங்கள் சொல்லலாம், அங்கே வாட்ஸ்அப்பில் கொடுக்குற நம்பர் இங்கேயே நேராக கொடுக்கலாம்ல, நான் எங்கேயே எடுத்துகிட்டு போய்டுவோம்ல, எதுக்கு அங்கே தேவையில்லாமல் சுற்றுறேன்னு கேட்குறீங்க. நீங்களே இந்த ஒரு வாரத்தில் கணிப்புகள் எல்லாத்தையும் நான் யாரையும் குறிப்பிட்டு யாரையும் மறைமுகமாக எதுவுமே பேசலை, ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய யூடியூப் சேனலில் நிறைய விதமான நண்பர்கள்லாம் கெஸ்ஸிங்லாம் போடுறாங்க, ஓகே. ஆனால் போர்டில் உட்காருதா அப்படிங்கிறது ஒரு யோசிங்க. உட்காரலாம், ஏன் உட்காரல, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற தகவல்கள், நம்ம சொல்கிற இது எல்லாமே அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக அதை மாற்றிடுறாங்க, ஓகேவா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம மிஷின் நம்பர் வரும், மிஷின் நம்பர் வச்சு பவர் நம்பர் எடுப்போம். ஆனால் பவர் நம்பரில் ஒரு போர்டு உட்காருது, 3 போர்டுமே இந்த வாரத்தில் உட்காருதா? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். 3 போர்டு ஏபிசி டைரக்ட் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் ஏதாச்சும் ஆச்சா அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாலும் அது ஓகே, நான் அதை பற்றி தப்பு சொல்லலை. அதனால் நான் கொடுக்குற கணிப்புகள்லாம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்து நான் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள், அதாவது ஒரு நாளைக்கு கெஸ்ஸிங் அப்படி சொல்லிட்டு நான் ரூ. 50 அப்படின்னு நான் ரொம்பலாம் சார்ஜ் பண்ண நண்பர்களே. நான் இது ஃப்ரீ ஆஃப் சர்வீஸில் தான் இருந்துச்சு. நிறைய நண்பர்களுக்கு நானும் வெற்றிகளை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நான் இப்போ நானும் இதுக்காண்டி ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் இந்த கெஸ்ஸிங்லாம் எடுத்துகிட்ருக்கேன். சும்மா இதில் இது வரும், இதில் இது வரும், இதில் அது வரும், அது வேணாம். மேட்ரு என்னென்னா, கொடுத்தாலும் ஒரு 2 போர்டாச்சும் கண்டிப்பாக உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கணிப்பு வரணும். அதனால் நான் இன்றைக்கி உரிய நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கு நான் கமெண்டில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ரூ. 50 பே பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இப்போ ஓப்பனாக, சரி இப்போ இங்கே கொடுக்குற நம்பர் இது என்ன, நீ சொல்ல வரிய, இதை சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? இது என்ன அப்படின்னா 243 அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையும் ஒரு தகவலாக சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. 243 அப்படின்னா இதில் நம்மளுக்கு அக்ஷயாவில் 5வது மாதத்தில் 783க்கு 244 அடித்தான். ஒரு வேளை சான்ஸ் நம்பராக இந்த 243க்கு, அதாவது 244க்கு 243 இங்கே வந்தாலும் வரலாம், ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தது இங்கே 2 கொடுத்துருக்கேன், இது என்ன கதை அப்படிங்கிறீங்களா? 7க்கு 5 பவர் எடுத்திருக்கேன். 7க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7க்கு 5 பவரு, 8க்கு 4 பவரு, 2க்கு 6 பவருன்னு டைரக்ட் பவரில் 546 எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல 7க்கு 5 பவரு, 8க்கு 6 பவரு, 2க்கு 0 பவர்னு எடுத்திருக்கேன். 243 546 560 முடிஞ்சு போச்சு. சரி, 4Dயில் கொடுத்துருக்கேன், இது என்ன கதை அப்படிங்கிறீங்களா? 6க்கு 9 பவரு, 7க்கு 2 பவரு, 8க்கு 4 பவரு, 2க்கு 5 பவர். டைரெக்டாக, அதாவது ஒரு 2க்கு பவர் அப்படின்னு பார்த்தா 2க்கு 5 பவரில் இருக்குது, 6 பவரில் இருக்குது, 0 பவரில் இருக்குது. அந்த பவர் நம்பர் எடுத்து தான் இதில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? சரி, இது அதில் தான் இதில் 6க்கு 9, 7க்கு 2, 8க்கு 4, 2க்கு 5, 92 45. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 6 7 8ன்னு வரிசையாக நம்மளுக்கு வந்திருக்கு, சரிங்களா? இந்த 2 அப்படிங்கிறத விட்டுருங்க. அப்படின்னு கணக்கு பண்ணால் 2 4 3 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், இல்லை 5 4 6ன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன். வரிசையாக வந்தால் வரிசையாக 1 6 7 8ன்னு வரிசையாக வந்தால் அந்த 6 7 8க்கு வரிசையாக பவரில் வரலாம் அப்படிங்கிறதுனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். 92 45 78 76. இந்த 78 76 6 + 1 7, 7 + 1 8, 8 - 1 7, 2க்கு 6, 78 76. இதை அப்படியே மாற்றி கொண்டு வந்தாலும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ஏன் இதை நீ முக்கியமாக சொல்கிறேன், இந்தாங்க அதையும் காமிச்சிடுவோம். நேற்று 782, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நாள் 720, 7க்கு 7, 2க்கு 8, 0க்கு 2ன்னு இப்படி இறங்கிடுச்சு பவர் நம்பரை கணக்கில் எடுத்தால். 320 720, ஓகேவா? இதில் 782. சரி, இதுக்கு இந்த மாதத்துல 782 எங்கேயாவது இருக்கா? மாப்பிள்ளை எங்கேயாவது கொண்டு வந்து வச்சுருக்காப்பிலையா? இல்லை, ஓகே. 769 ரிசல்ட் வந்துருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல வேறு எங்கேயுமே இல்லை, ஓகே. ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த 939க்கு 993 சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. சரி, போன மாதம் ஒரு ஆள் தள்ளிடுவோம். 782 எங்கே இருக்குது? 784. அப்போ இதுக்கு இதே வருமா? சான்சஸ் இருக்குது. இதே தூக்கி கொண்டு வந்து வச்சாலும் வைக்கலாம்.
7க்கு 3, 8க்கு 2, 322. ஏன்னா இன்றைக்கி 782, அப்போ 322. இன்றைக்கி டபுள்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதையும் ஒரு பக்கம் வச்சுங்க. சரி, ஏபி 78, நான் இதிலே எடுத்து சொல்கிறேன். ஏபி 78க்கு 72 வாய்ப்பு இருக்குது. 7, 2 அப்படி சொல்லிட்டு 72க்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். சரி, இதுதான் ஒரு முக்கியமான தகவலாக கொடுத்துருக்கேன். அதனால் இதை விட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அது எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். எந்தவித சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். அது 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் கேட்டுங்க. ஓகேவா? நான் திரும்பவும் சொல்கிறது தான், என்ன விஷயம் இருக்கோ அதை ஓப்பனாக தெளிவாக பேசுகிறது தான் நல்லது. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் சொன்னேன். இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 524க்கு 934, 34க்கு 24 மைனஸு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதனால் இந்த 10, 11, 12, 1 இந்த கணிப்புகளையும் ஓரளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்காண்டி தான் நான் 1:30 மணி வரைக்கும் டைம் நான் எடுத்திருக்கேன். 1:30 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு என்ன மாதிரி அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சேனலில் கொடுப்பேன். மறக்காமல் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. எந்தவித சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுடைய கணிப்புகள் இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வருது அப்படிங்கிறதும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நான் ஒரு முக்கியமான செட்டாக இதில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இதையெல்லாம் அந்த மாப்பிள்ளை எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே மாற்றினாலும் மாற்றலாம். அப்படி மாற்றினாலும் நம்ம வந்து வெற்றியை பெறுறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஒரு 2 நாள் மிஸ் ஆன வெற்றியை இன்றைக்கி நம்ம பிடிச்சிருவோம். ஏன்னா 2-3 நாள் மிஸ் ஆகிடுச்சு நம்மளோட கெஸ்ஸிங் எல்லாமே. சின்ன மிஸ்டேக்னால நம்மளுக்கு வந்து சின்ன மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் வந்து நான் 2யும், அதாவது நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகள் தவறுனுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் என்ன மாதிரி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு போர்டில் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து இதை முக்கியமான கணிப்பாக இதை நீங்கள் இப்போதைக்கு எடுத்து வச்சுங்க. 1:30 மணிக்கு இதில் ஏதாச்சும் மாற்றம் இருக்குது, ஏதாச்சும் நம்பர்ஸ் மாறுது, எந்தவித அப்டேட்டாக இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்லேயும் கொடுப்பேன். ஏன்னா யூடியூப்பில் நேரத்துக்கு லைவ் போட முடியாத நண்பர்கள், அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் நேராக கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி வந்துடுங்க. ஓகேவா? அக்ஷயா அப்படிங்கிறதுக்கு வந்து நேற்று நம்ம கணிப்பு படுத்தாச்சு. இப்போ நான் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கு, இதில் இன்றைக்கி வின்வினை மாற்றிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நண்பர்களே, இன்றைக்கி வின்வின் 783க்கு 243, 546, 560, 4Dயில் 92, 45, 78, 76, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? 78, 76. சரி, இதில் ஏதாச்சும் மாற்றம் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? 6782க்கு இன்றைக்கி எப்படி இறக்க போகிறாங்க, எப்படி கெஸ்ஸிங் வரப்போகுது, ஒரு சின்ன க்ளூவாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டபுள் நம்பர்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம் எப்படி என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது, என்ன மாதிரி வரப்போகுது, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு ஒத்துப்போனால் நம்மளுடைய கெஸ்ஸிங் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்ன தகவல் இருக்கிறதோ அதை வெளிப்படையாக எந்தவித மறைமுகமும் இல்லாமல் நேரடியாக உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். என்றைக்கு இருந்தாலும் அதுதான் நம்மளுடைய சேனலில் ஒரு முக்கியமான விஷயம். இது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, அதெல்லாம் கிடையாது. என்ன விஷயம் இருக்கோ அதை டேரெக்டாக ஓப்பனாக பேசுவோம் கண்டிப்பாக. சரிங்களா? இன்றைக்கி விட்ட வெற்றியை பிடிப்போம். 782 இன்றைக்கி அக்ஷயா லாஸ்ட்டாக அடித்தது பார்த்திங்கன்னா 451க்கு 773 டபுள்ஸில் ரிசல்ட் வந்துச்சு. 4க்கு 7 அப்படின்னா 7க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாலும் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒரு முக்கியமான நம்பர்ஸ் எல்லாமே என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. 506 கடைசியாக 939ன்னு சொல்லிவிட்டு இந்த மாதத்தில் 939 451க்கு 773 இதுதான் டார்கெட்டு. பாக்கி எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி